அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. அசிரியன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு இனக்குழுனுடைய மக்கள். இவங்க மெசபட்டோமியாவில் பேரரசுகள் இருந்த சமயத்தில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள பற்றியான குறிப்புகளும் வரலாறுகள்லாம் இருக்குது. ஆனால் இவங்க முழுசாக அழிஞ்சிட்டாங்க அப்படின்ற ஒரு கூற்று இருக்குது. அது உண்மை கிடையாது. ஏன்னா ஈராக்கு, ஈரானு, துருக்கி, சிரியா இந்த மாதிரியான பகுதிகளில் அவங்க அதுக்கப்புறம் அப்படி பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அங்கேயும் பார்த்தீங்கன்னா இவங்க மேலே ஒரு பெரிய இனப்படுகொலை அப்படின்றது தொடர்ந்து நடந்தா இருந்திருக்கு. அது ஒரு மிகப்பெரிய உதாரணம். இந்த டேட்டை சூஸ் பண்ணதுக்கான காரணமும் பார்த்தீங்கன்னா அதுதான். 1933 ஈராக்கில் சிமெல் படுகொலை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடந்தது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் இந்த அசிரியர்கள் வந்து இறந்து போனாங்க. அவங்கள குறி வச்சு தாக்குதல் நடந்தது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய கொடூரமான ஒரு விஷயன்றது இவங்களுக்கு நடந்தது. அதனால் என்ன பண்ணாங்கன்னா மறுபடியும் பழைய பகுதிகளுக்கு ஸ்வீடனு, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, அமெரிக்கான்னு சொல்லிட்டு பல பகுதிகளில் போய் மறுபடியும் அந்த பகுதிகளில் வாழ ஆரம்பித்தாங்க. இப்படி பல வருடங்கள் தொடர்ந்ததுக்கு அப்புறம் 1970 இவங்களுடைய வம்சாவழிகளை சார்ந்தவங்க இவங்களுக்கும் தனியாக ஒரு கூட்டமைப்புகளை உருவாக்குனாங்க. அப்படி அந்த அசிரிய யூனிவர்சல் கூட்டமைப்பு மூலமாக உருவாக்கப்பட்ட